ஹாய் மக்களே, வணக்கம். ஆக்சுவலி டெஸ்லாவில் 2 நியூஸ் இருக்குது. ஒன்று வந்து ரொம்ப சேடான நியூஸ், இன்னொன்று வந்து அது ரொம்ப நல்ல விஷயமா கெட்ட விஷயமான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ். ஆக்சுவலி கொஞ்சம் கெட்ட விஷயம் தான் என்னை பொறுத்தவரை. ஸோ அந்த 2 நியூஸை என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த வருஷம் ரொம்ப பாசிட்டிவான நியூஸோட நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் டெஸ்லாவோட டெலிவரி நம்பர்ஸ்காண்டி. பட் ஆக்சுவலி பார்த்தா அந்த நம்பர்ஸ் ஆக்சுவலி ஹிஸ்டாரிக்கலி ரெக்கார்ட் குவார்ட்டர் தான். பட் ஆனால் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ டெஸ்லா வந்து நேற்று January 2 வந்து அவங்களுடைய இந்த லாஸ்ட் குவார்ட்டர் இருக்கு இல்லையா, Q4 அவங்க எவ்வளோ வெஹிக்கல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, எவ்வளோ வெஹிக்கல்ஸ் டெலிவர் பண்ணாங்க அப்படின்ற ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளே இங்கே பார்க்கலாம் டெஸ்லாவோட இன்வெஸ்டர்ஸ் ரிலேஷனில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க Q4 அவங்க ப்ரொடியூஸ் பண்ண மொத்தமான வெஹிக்கல்ஸ் வந்து 439,701. ஆனால் டெலிவரிஸில் 405,278. இது ஆக்சுவலி ரெக்கார்ட் குவார்ட்டர். அதாவது டெஸ்லா வந்து ஒரு 10 வருஷம் ஆச்சு அவங்க மொத்தமாகவே ஒரு 400,000 வெஹிக்கிள் செய்கிறதுக்கு. அந்த 10 வருஷமாக அவங்க பில்ட் பண்ண விஷயம் வந்து அந்த அந்த எக்ஸ்போனன்ஷியல் கர்வில் க்ரோத் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி அவங்க 10 வருஷம் ஆச்சு அவங்களுக்கு இந்த 400,000 பில்ட் பண்ண. பட் இன்னைக்கு ஒரே குவார்ட்டரில் அவங்க 400,000 வெஹிக்கிள்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணி டெலிவர் பண்ணியிருக்காங்க. அது ஆக்சுவலி டெஸ்லா டீமுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள், கங்க்ராட்ஸ். இப்போ இந்த நம்பர் வந்து ஆக்சுவலி இப்போது வால் ஸ்ட்ரீட் இதை எப்படி பார்க்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வால் ஸ்ட்ரீட் வந்து அவங்களோட எஸ்டிமேஷன் படி என்ன எதிர்பார்த்துருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்லீஸ்ட் 420,000 வெஹிக்கிள்ஸ் அவங்க டெலிவர் பண்ணுவாங்க அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணிதான். ஸோ 420,000 வெஹிக்கிள்ஸ்னு வரும்போது இப்போ 405ன்றது ஒரு 15,000 வெஹிக்கிள்ஸ் கம்மி. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த வால் ஸ்ட்ரீட் எஸ்டிமேஷனை மிஸ் பண்ணியிருக்கு. ஸோ அது வந்து பொதுவாக ஸ்டாக் வந்து இந்த மாதிரி மிஸ் பண்ணிச்சுன்னா கிராஷ் ஆகும். ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் இன்னொரு மேபி அரௌண்ட் 8 ஹவர்ஸில் ஓப்பன் ஆக போகுது. அதுக்குள்ளே நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சோம் ப்ரீ மார்க்கெட் வந்து இன்னொரு 4 ஹவர்ஸில் ஓப்பன் ஆக போகுது. பட் ஆனால் மார்க்கெட் எப்படி பார்க்க போகுது இந்த விஷயத்த அப்படின்றது நமக்கு இன்னைக்கு பொறுத்து இருந்தால் பார்க்கணும். என்னையை பொறுத்தவரை மிக்ஸ்டு ஃபீலிங்காக தான் இருக்குது. ஏன்னா ரெக்கார்ட் குவார்ட்டர் அடிஷ்னலி இன்னொரு $4 பில்லியன் வந்து டெஸ்லாவுடைய பேலன்ஸ் ஷீட்டில் போய் அப்படியே கேஷாக போய் உட்காந்துருக்க வாய்ப்பு இருக்குது. ரெசெஷனுக்குள்ளே போகிற டைமில் இந்த மாதிரி ஒரு $25 பில்லியன் கேஷ் இருக்கிறது ரொம்ப பாசிட்டிவாக பார்க்கப்படும். சில பேர் வந்து ரொம்ப மோசமாக டெலிவரி இருக்க போதோ அப்படின்னு எதிர்பார்த்து ஆல்ரெடி டெஸ்லா ஷேர் ப்ரைஸ் அடித்து துவச்சிட்டாங்கன்னு வச்சுப்போமே. அந்த மாதிரி டைம் ஒருவேளை அது உண்மை அப்படின்னா இன்றைக்கி பெருசாக கிராஷ் இருக்காது. ஆனால் இல்லை நாங்கள் 420,000 எதிர்பார்த்தோம், 15,000 மிஸ் பண்ணது வந்து ரொம்ப பெரிய மிஸ் அப்படின்னு நினச்சாங்கன்னா இன்றைக்கி கிராஷ் இருக்கும். ஆனால் இது ரொம்ப பெரிய மிஸ் கிடையாது, ஒரு 3% மிஸ் தான். பட் இதில் ப்ராப்ளம் என்னென்னா டெஸ்லா சைட்லேருந்து இதை வந்து அவங்க சரியாக கைட் பண்ணல. Q3யோட ஏர்னிங்ஸ் கால் நடந்துச்சு. அப்போ கூட டெஸ்லாவோட CFO வந்து ஜாக் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டால், இல்லை நாங்கள் வந்து வெஹிக்கல் ப்ரொடக்ஷனில் கண்டிப்பாக இயர் ஆன் இயர் 50% க்ரோத் நம்ம செட் பண்ணபடி அதை அச்சீவ் பண்ணிடுவோம், பட் டெலிவரியில் ஒரு ஸ்லைட் மிஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போது ஆக்சுவலி வெஹிக்கல் ப்ரொடக்ஷனில் இயர் ஆன் இயர் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் கம்பேர் பண்ணும்போது டெஸ்லா உண்மைக்குமே வந்து ப்ரொடக்ஷனில் 50%க்கு 47% அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஸோ அது குட். ஓகே, ஆல்மோஸ்ட் 50% தொட்டாங்கப்பா. ஏன்னா டெஸ்லாவில் நம்பிக்கை என்னன்னா, ஈலான் மஸ்க் சொன்னபடி வருஷம் நாங்கள் 50% க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் டெஸ்லா வந்து இவ்வளோ அதிகமாக ப்ரைஸ் ஓவர் வேல்யூடாக இருந்துச்சு. இன்னைக்கு ஷேர் ப்ரைஸில் அதெல்லாம் செல்லுமா தெரியல. பட் அதனால தான் அந்த எனக்கு இருக்கிற கன்ஃபியூஷனே அதுதான், அதனால தான் சொல்கிறேன். ஆனால் டெலிவரியில் பார்த்தீங்கன்னா 405,278 வந்து 40% இயர் ஆன் இயர் க்ரோத். ஓகேவா? ஸோ ஒரு போன வருஷத்தோட இந்த வருஷம் 40% க்ரோ ஆயிருக்காங்க அப்படின்றத பாசிட்டிவாக பார்க்குறதா, இல்லை அவங்க 50% க்ரோ ஆகும்னு சொன்னாங்களே இப்போ அவங்க 10% மிஸ் பண்ணிட்டாங்களே நெகட்டிவாக பார்க்குறதா அப்படின்றதான் பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ அது மார்க்கெட் எப்படி பார்க்குதுன்றது இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங்கில் தான் தெரியும். என்னையை பொறுத்தவரை நியூட்ரல் டேயாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. மேபி கொஞ்சம் ஏறி இறங்கலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் பார்ப்போம், வீல் சி மார்க்கெட் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இல்லைனா இன்றைக்கி டே பாசிட்டிவாக கூட இருக்கலாம், நாளைக்கு இறங்கலாம். இல்லை இன்னைக்கு ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் இந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணுறது. பட் பார்ப்போம். ஐ திங்க் மிஸ் வந்து கொஞ்சம் கெட்ட விஷயமாக தான் பார்க்கப்படும். ஏன்னா டிமாண்டுக்கு உண்மைக்கும் ப்ராப்ளம் இருக்கோ அப்படின்றது இந்த டெலிவரிஸ் வந்து போகலை அப்படின்றத வச்சு நம்ம கெஸ் பண்ண முடியும். ஆனால் டெஸ்லா சைடில் இருந்து இல்லை டிமாண்ட் சைட்லாம் பெருசாக ப்ராப்ளம் இருக்குன்ற மாதிரி இன்னும் அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் வில் சி. இந்த 2022 அவங்க மொத்தமாக
எவ்வளோ கார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, மொத்தமாக எவ்வளோ டெலிவரி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1.369611 வெஹிக்கிள்ஸ், கிட்டத்தட்ட 1.3 மில்லியன் வெஹிக்கிள்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, டெலிவர் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். ஓகே, டெஸ்லா வந்து ஆல்மோஸ்ட் இப்போ மொத்தமாக டெஸ்லாவோட கார்ஸ் இது வரைக்கும் மொத்தமாக ப்ரொடியூஸ் பண்ணதுன்னு அவங்க ஹிஸ்ட்ரியில் எடுத்தோன்னா இது வரைக்கும் 3.7 மில்லியன் கார்ஸ் அவங்க வந்து டெலிவரி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட்டில் இன்னைக்கு 3.7 மில்லியன் டெஸ்லா கார்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அது எல்லாத்துலேயும் எஃப்எஸ்டி ரெக்கரிங்காக ரெவன்யூ வர மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்கள். அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அது வந்து பார்ப்போம். ஸோ அதனால் ஒரு சைடு பாசிட்டிவ், ஒரு சைடு நெகட்டிவாக தான் இருக்குது. ஆனால் ரொம்ப பேடான நியூஸ் ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுமா? இதான் என்னன்னா இவி டேக்ஸ் கிரெடிட். இந்த இவி டேக்ஸ் கிரெடிட் வந்து இந்த ஜான்வரி 1 இருந்து நடைமுறைக்கு வருது. இந்த நடைமுறைக்கு வர்றதுல என்ன, இவி டேக்ஸ் கிரெடிட்ல மக்களை என்கரேஜ் பண்றாங்க, நீங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குங்க அப்படின்னு சொல்லி யூஎஸ்ல மக்களை என்கரேஜ் பண்றாங்க. அந்த இவி டேக்ஸ் கிரெடிட் பில்ல ஒரு ஆளுக்கு லைக் ஒரு பேசஞ்சர் ஒரு கஸ்டமர் வந்து ஒரு கார் வாங்குறாங்கன்னா அவங்க வந்து $7,500 கிரெடிட் கொடுக்குறாங்க, ரைட்டா? ஸோ அப்போ ஒரு கார் வந்து நீங்கள் லட்சே ஒரு ஒரு $55,000 கார்னா, ஒரு $55,000 கார்னா அது வந்து யூ கேன் பை ஃபார் 55 மைனஸ் 7.5, ஸோ விச் இஸ் லைக் 47.5. ஸோ அந்த $47,500 உங்களால் அந்த காரை வாங்க முடியும். ஸோ அப்போ அது வந்து மக்களை பூஸ்ட் பண்ணும் இல்லையா? சரி, இன்னும் எலக்ட்ரிக் சைடுக்கு போகலாம், எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு போகலாம், ஐசி காரை விட எலக்ட்ரிக் கார் பெஸ்ட்டு அப்படின்றனால அதை வந்து அந்த சைடு மக்களை புஷ் பண்ணலாம் அப்படின்றது கவர்மெண்ட் எடுத்து ஒரு நல்ல முடிவு. இதில் என்னப்பா நல்ல முடிவு தான். நான் இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க எடுத்திருக்க அந்த இவி டேக்ஸ் கிரெடிட்ல எல்லாமே ஓகே. பட் அந்த இவி டேக்ஸ் கிரெடிட்ல டெஸ்லா மாடல் ஒய்க்கு அந்த டேக்ஸ் கிரெடிட் 0. இது ஆக்சுவலி பயங்கர ஷாக்கிங்கான நியூஸ். ஆனால் ரொம்ப மார்க்கெட் இப்போ எனக்கு இது ரொம்ப ஷாக்கிங்காக இல்லை. ஏன்னா நம்ம முதலே பார்த்துட்டு இருக்க மாதிரி ஜோ பைடன் ஜி வந்து டெஸ்லான்ற பேரை ஒரு வார்த்தை கூட அவர் இது வரைக்கும் சொன்னதே இல்லை. மேபி ஒரே ஒரு இடத்துல மட்டும் சொல்லியிருக்காரு. பட் அவர் வாயிலிருந்து டெஸ்லான்ற வேர்டு வர்றது வந்து ரொம்ப கஷ்டம் எங்கேயாவது ஸ்பீச் கொடுக்கும்போது. ஏன்னா அவங்க வந்து டெமோக்ராட். ஸோ டெமோக்ராட்ன்றனால அவங்க வந்து லெஃப்ட் விங்ன்றனால அவங்க வந்து யூனியன்ஸ்க்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் டெஸ்லா வந்து அஸ் அ கம்பெனியாக அவங்க வந்து யூனியன் கிடையாது. ஸோ அதனால டெஸ்லாவை என்கரேஜ் பண்ணுறதுல அவங்களுக்கு எந்த லாபமும் இல்லை. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் லெகசி ஆட்டோமேக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஜிஎம், ஃபோர்டு, இவங்கெல்லாம் நிறைய யூனியனா ஒர்க்கர் யூனியன் அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ அவங்கெல்லாம் ஹெவியாக யூனியனில் இருக்கிறவங்க. ஸோ அவங்க வந்து டெமோக்ராட் பார்ட்டியெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணப்படுது. இப்போ டெஸ்லா வந்து இந்த மாதிரி ஈவி கிரெடிட் டேக்ஸ் கிரெடிட் இல்லைனாலே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ டேக்ஸ் கிரெடிட் கொடுத்தா ஈஸிலி இந்த வருஷமும் மாடல் ஒய் தான் பெஸ்ட் செல்லிங் காராக இருக்க போது. அந்த ஆப்ஷனை விட்டுட்டு மற்ற ஆப்ஷனுக்கு மக்கள் வர்றது கஷ்டம். ஸோ அதனால இவங்க பிளான் பண்ணி கொடுக்கலையா அப்படின்றது எனக்கு ஒரு சந்தேகம் எழும்புது. இதுக்கு உண்மைக்குமே இது ஒரு கரப்ஷன் மாதிரி, கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு கரப்ஷன் மாதிரி தெரியுது. ஆனால் என்ன பண்ணுறது, மேபி மிட் டர்ம் எலெக்ஷன்ஸ் முடிஞ்சுது, இனிமே பவரில் இருக்கிறவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் கண்ணு முன்னாடி இப்படி ஒரு அநியாயம் நடக்குன்றப்போ அது எப்படி ஒன்றுமே செய்ய முடியலையே அப்படின்றது வந்து வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான். இது அவங்களுக்கு ஒரு 3 அப்ரோச் இருக்குது. ஒன்று, உண்மைக்குமே அவங்க தப்பு நடந்துருக்கலாம். உண்மைக்குமே இப்போ இதில் என்ன தப்புன்றது இப்போ நீங்கள் இந்த சார்ட்டில் என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ இதில் வந்து ஒரு ஆடி Q5, BMW, ஃபோர்டு, 2 ஜீப்பு, இதெல்லாமே வந்து கம்பேர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே எஸ்யூவி தான், ஓகேவா? இவங்கெல்லாம் ஹைபிரிட். இவங்க யாருமே பியூர் இவி கிடையாது. இவங்க வந்து இவி ப்ளஸ் ஐசி, ஓகேவா? அதனால கேஸ்லையும் ஓடும், எலக்ட்ரிக்ல பேட்டரி பவர்லையும் ஓடும், ஓகேவா? ஸோ அது ஹைபிரிட் கார். இது பியூர் இவியே கிடையாது, சரியா? இந்த ஹைபிரிட் கார்ஸ்க்கு இந்த சீட்ஸ்லாம் பாருங்க 5 சீட்டு தான், ஓகேவா? எம்பிஜினா மைல்ஸ் பெர் கேலன், ஒரு கேலன் கேஸ்க்கு எத்தனை மைல் தருது. இது 61, 50, 40 அவ்வளோதான். இவியோட ரேஞ்சுன்னு பார்த்தா அது வந்து 23, 31 இந்த ரேஞ்சு தான், ஓகேவா? மார்க்கெட்டில் அந்த கார்ஸோட ப்ரைஸை கேட்டிங்கன்னா இது $57,000, இது $65,000, $38,000, $60,000, $54,000, ஓகேவா? இந்த கார்ஸ்லாம் வாங்குறவங்களுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுது, $7,500 டேக்ஸ், $7,500 கொடுக்குது. டேக்ஸில் வந்து கிளைம் பண்ணிக்கலாம், ஓகேவா? பட் அதே இதில் டெஸ்லா மாடல் ஒய் வந்து அதே எஸ்யூவி தான், பியூர் இவி. இந்த பில்லோட பேரே இவி பூஸ்ட் பண்ணுறதுக்கான செய்யப்பட்ட பில்லு தான், ஓகேவா?
ஸோ அதில் இவி டேக்ஸ் கிரெடிட்டில் இந்த ஹைப்ரிடுக்கெலாம் 7,500 கொடுக்குறாங்க. ஆனால் இது பியூர் இவியோட ரேஞ்ச் பாருங்கள் 330 miles. ஓகேவா? ஸோ அதில் 65,000 விற்கிற அந்த காருக்கு அவங்க ஒரு பெனிஃபிட்டும் கொடுக்கல. ஓகேவா? ஆனால் அவுட் அண்ட் ரைட் எல்லா கம்ப்ளீட் டெஸ்லாவில் எல்லா காருக்குமே இவங்க பண்ணாமல் போயிட்டாங்க அப்படின்னா இந்நேரம் அது ஒரு பெரிய கலவரமாக தான் ஆயிருக்கும். ஏன்னா டெஸ்லா தான் பியூர் இவி மேக்கர், அவங்களுக்கே டேக்ஸ் எல்லாம் இதில் கொடுக்கலன்னா பிரச்சனை வரும் இல்லையா? ஸோ அவங்க அந்த அளவுக்கு பண்ணலை. அஃப்கோர்ஸ் மாடல் 3 இப்போ இதே மாடலுமே இந்த டெஸ்லா மாடல் ஒய்யுமே இங்கே 5 சீட்டுக்கு பதிலாக 7 சீட்டர் ஆப்ஷன் இருக்குது. சேம் வண்டி தான், பின்னாடி கொஞ்சம் ஸ்பேஸுக்கு பதிலாக அதில் 2 சீட் போட்டுட்டோம்னா 7 சீட்டர் ஆயிரும். அந்த 7 சீட்டர் கார் ஆர்டர் பண்ணால் அப்போ வந்து 7,500 கொடுக்குறாங்க. பட் 5 சீட்டர் ஆர்டர் பண்ணால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இதில் வந்து அவங்க ஒரேடியாக டெஸ்லாக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனால் இது அவங்க கிளாஸிஃபை பண்ண விதத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபூலிஷாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் 5 சீட்ஸ் கொடுக்குறாங்க, இதுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி தான். ஒன்று இது வந்து பியூராக மிஸ்டேக்காக இருக்கலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி பியூர் மிஸ்டேக்காக இருந்தால் அது வந்து சரி பண்ணப்படும் இல்லையா? இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க டிஸ்கஷனில். அடுத்து ஒரு மாதத்துலேயே 2 மாதத்துலேயே அடுத்த அனௌன்ஸ்மெண்ட்டில் இது சரியா இல்லை இந்த வண்டிக்கும் நம்ம டேக்ஸ் கிரெடிட் கொடுக்குறோம் அப்படின்னு. ஆனால் இது பியூராக இல்லை மாடல் வை ஆல்ரெடி பயங்கரமாக வித்துட்டு இருக்கு, இப்படியே போச்சுன்னா ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் என்விரான்மெண்ட்டில் யாருக்கு பயங்கரமான பிரச்சனை வரும்? எல்லாரும் இப்போ டெஸ்லான்னு ஃபோக்கஸ் பண்ணிருக்கோம். ஆனால் லெகசி ஆட்டோ மேக்கர்ஸ்க்கு நம்ம டெஸ்லா விட 1000 மடங்கு பெரிய ப்ராப்ளம் வரும். ஏன்னா ஒரு ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் என்விரான்மெண்ட்டில் யாருமே லோன் போட மாட்டாங்க இல்லையா? அப்படி லோன் போட்டு ஐசி கார் வாங்கணுமா? ஆல்ரெடி நம்ம காசை மிச்சம் பண்ணணும், அந்த மாதிரி சேவ் பண்ணணும், அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் எல்லாம் இருப்போம் இல்லையா? ஸோ அப்போ அந்த டைமில் இவி வாங்கினா இன்னும் எனக்கு சீப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ இவியோட மெயின் அட்வான்டேஜே என்னது? நம்ம அது வந்து எனர்ஜியாக பயங்கரமாக எஃபிஷியண்ட்டாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணலாம். கரெக்டாக? ஸோ அது வந்து நம்ம அட்லீஸ்ட் ஐசி வெஹிக்கிளோட ஒரு 3 times மோர் எஃபிஷியன்ட், அட் த சேம் டைம் லெஸ் மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது இவியில். ஸோ அதனால் மக்கள் வந்து இந்த ஹை என்விரான்மெண்ட்டில் போய் கார் வாங்குறதே கஷ்டம். அப்படியே வாங்கினாலும் எதுக்கு ஐசி காரை வாங்க போகிறாங்க? ஃபியூச்சர் நோக்கி தான் எல்லாரும் போவாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த லெகசி ஆட்டோ மேக்கர்ஸ் லைக் ஃபோர்டு, ஜிஎம் இவங்கெல்லாம் ஆல்ரெடி பெரிய கடனில் தான் இருக்காங்க. அவங்க ஒரேடி இழுத்து மூடுற சுச்சுவேஷன் வந்துடக்கூடாது. ஸோ அதனால அவங்களுக்கு பூஸ்ட் பண்ணுறக்காண்டி அவங்களுக்குலாம் அந்த 7,500 கொடுத்துட்டு டெஸ்லாக்கு வேணுக்குன்னே கொடுக்காம வச்சுருக்காங்க. இப்போ டெஸ்லாக்கு இந்த 7,500 கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பேச்செலாம் வரப்போகிறதில்ல. பட் வேணுக்குன்னே கொடுக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இதில் ரொம்ப அதிகமாக தெரியுது. பட் பார்ப்போம் இது எங்கே போகுது அப்படின்றத. அகெயின் இது ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். இது ஒரு மாடல் வையில் ஒரு ஆல்ரெடி டிமாண்டுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதில் இந்த பிரச்சனை வேறு தலைக்கு வந்துச்சுன்னா கொஞ்சம் டிமாண்ட் அடி வாங்க தானே செய்யும். சரி பார்ப்போம். பட் ஆனால் இது டெஸ்லா வந்து வேறு ஏதாச்சும் வகையில் இதை ஃபிக்ஸ் பண்ணி இது வெளியே வருவாங்கன்னு நம்புகிறோம். அப்படி இல்லைனாலும் நம்மளோட மற்ற மாடல்ஸில் லைக் மாடல் 3 இல்லை இதே மாடல் வைனில் 7 சீட்டர் இந்த மாதிரி கார்ஸ் வந்து நிறையா செல் பண்ணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்ப்போம். இல்லைனாலும் இந்த வருஷம் பாதியில் சைபர் ட்ரக் வெளியே வருது. ஸோ சைபர் ட்ரக்குக்கு ஆஃப்கோர்ஸ் இதே மாதிரி இவி டேக்ஸ் கிரெடிட்லாம் கிடைக்கும். ஸோ இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இந்த ரெசெஷனுக்குள்ளே போகும்போது இந்த இவி டேக்ஸ் கிரெடிட் வர்றது வந்து ரொம்ப பாசிட்டிவாக பார்க்கப்படுது ஒரு சைடு. பட் இந்த பர்டிகுலர் வேரியண்ட்டுக்கு மட்டும் அவங்க கொடுக்காதது வந்து கரப்ஷனாக படுது. பட் இருந்தாலும் ஓகே, நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம சந்திச்சு தான் ஆகணும். டெஸ்லா இதை விட நிறைய ப்ராப்ளம் சந்திச்சிருக்கு. இதையும் அவங்க நல்லபடியாக ஓவர் கம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அகெயின் இப்போ இந்த டெலிவரியிலையும் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? டெலிவரிலையும் அவங்க வந்து ப்ராப்ளம் என்னென்னா சரியான கம்யூனிகேஷன் டெஸ்லா சைட்லேருந்து இல்லைன்றது தான். Q3லேயே அவங்க அழகாக இல்லை 50%க்கு அரௌண்ட் ஒரு 40% டெலிவர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி Q3லேயே சொல்லியிருந்தாங்கன்னா கூட 50% அச்சீவ் பண்ணுறது கஷ்டம், இந்த மாதிரி ஹை இன்ட்ரெஸ்ட்டில் என்விரான்மெண்ட்டில் கொஞ்சம் அச்சீவ் பண்ணுறது கஷ்டமாயிரும் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் நம்ம ஹாப்பியாக இருந்திருப்போம். அவங்க அதான் சொல்லிச்சு அதான் வந்துச்சுன்னு போயிடுவோம். நம்ம வந்து இந்த மாதிரி டெஸ்லா மிஸ்ஸஸ் டெலிவரி அப்படின்லாம் வராது. ஆனால் ஆக்சுவலி டெஸ்லா சைடு இன்னொரு சைடு பார்த்தா சிஎஃப்ஓ வந்து Q3 டைமில் நெக்ஸ்ட் 3 months பயங்கரமாக இருக்கும்னு நம்பியிருந்திருக்கலாம். ஆனால் இந்த சைனாவோட பிரச்சனை வந்து இந்த லாஸ்ட் 1 month கூட இருந்திருக்கலாம். அதனால் டெஸ்லா டீமே கூட இதை ஃபோக்கஸ் பண்ணாமல் போயிருந்திருக்கலாம். பட் என்னதான் இருந்தாலும் டெஸ்லா சைட்லேருந்து அந்த கம்யூனிகேஷன் சைடில் கொஞ்சம் ஒரு சின்ன இஷ்யூ இருக்க தான் செய்யுது. ஐ அட்மிட் தட். லெட்ஸ் சி இன்னைக்கு மார்க்கெட் வந்து இதை பாசிட்டிவாக இருக்குதா இல்லைனா பயங்கர செல் ஆஃப் நடக்குதான்னு பார்ப்போம். அகெயின் இப்போ இது ஒரு 380,000 தான் டெலிவர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி ஈஸிலி டெஸ்லா ஸ்டாக் வந்து 90-80க்கு போயிருக்கும். அந்தளவுக்கு வச்சு செஞ்சுருப்பாங்க இன்றைக்கி. ஆனால் அரௌண்ட் 400,000 ஸ்டில் இட்ஸ் ரெக்கார்ட்
குவார்ட்டர் லைக் இல்லையா, போன குவார்ட்டரோட இந்த குவார்ட்டரில் அகெயின் இன்னும் நிறையா தான் விற்றுருக்காங்க. ஸோ போன குவார்ட்டரோட கம்மியாக விற்றுருந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி டெஸ்லா டிக்ளைனிங். மஸ்க் போட்ட ட்வீட்டில் டெஸ்லா டிமாண்டை பயங்கரமாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு, டெஸ்லா பிராண்டே கெடுத்துட்டார் அப்படின்னு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய நியூஸாக இருந்திருக்கும். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இது அகெயின் ரெக்கார்ட் குவார்ட்டர். ஸோ அதனால் ஒரு பாசிட்டிவிட்டி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி எனக்கு இதில் நான் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில் இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு டெஸ்லா வந்து ஒரு 440 அந்த மாதிரி ஏதாச்சும் ஷாக்கிங் நம்பர்ஸில் வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோமே, ஈஸியாக ஷேர் ப்ரைஸ் வந்து இன்னைக்கே 150 அந்த மாதிரி மேலே போயிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நியூட்ரலாகவே வந்தனால, நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குன்ற மாதிரி வந்தனால ஐ திங்க் இதே ஷேர் ப்ரைஸில் இன்னும் கொஞ்ச நாள் ட்ரேட் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படி இன்னும் கொஞ்ச நாள் ட்ரேட் ஆச்சுன்னா ஐ வெல்கம் தட். ஏன்னா ஐ வாண்ட் டு பில்ட் மை பொசிஷன். நம்ம ஹவ் ஐ வாண்ட் என்னோட மில்லியனராக பிளானை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா நம்ம வீடியோவில், அதுபடி நான் அத்தனை குவான்டிட்டி ஷேர்ஸ் அக்குமுலேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த ஷேர் ரைஸ் ஆகிடக்கூடாது. ஸோ அதனால் என்னையை பொறுத்தவரை ஐ எம் ஹாப்பி தான். லெட்ஸ் see. Have a great day. See you in the next video. Bye bye.